கணவனின் அடிப்படை ஏக்கம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. கணிப்பொறியுடன் மாரடித்து கொண்டிருந்த சமயம். அதில் போற்றிருப்பது, ஒரு டாக்டர் தன் மகன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுகிறார். ஒரு வக்கீலோ தன் மகன் வக்கீலாகணும்னு, ஒரு அரசியல்வாதி தன் மகனை அரசியல்வாதி ஆக்கணும்னு ஆசைப்படுகிறார். அப்பாக்களோட ஆசையில் எப்போவுமே குறை கண்டுபிடித்திட முடியாது. அப்பாக்கள் பல பேர் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தால் படிக்காமல் இருக்கலாம். ஆனால் தன் மகனும் அதுபோல் இருந்திடக்கூடாதுன்னு தன் சக்திக்கு மீறி கடனோ உடனோ வாங்கி படிக்க வைக்கிறார்கள். ஆனால் மகன்களோ அப்பாக்களை அவர் வேலையிலிருந்து நின்றதும் துளிக்கூட மதிப்பது இல்லை. அன்றும் வாசலில் உட்கார்ந்திருக்கும் அப்பாவை கவனிக்காமல் உள்ளே சென்றான் நிதின். அம்மா, அம்மா, இங்கே வாயேன், இங்கே பாரு, என்னுடைய கவிதை புத்தகத்தில் பிரசுரமாயிருச்சு. அடுப்படையிலிருந்து வேகமாக வந்த பத்மா அதை ஆவலோடு வாங்கி படித்தாள். எப்படிடா உன்னால் இவ்வளவு அழகாக எழுத முடிகிறது என பெருமைப்படாமல் பாராட்டியவள், ரொம்ப நல்லா இருக்கு, அப்பாட்ட காம்பி, வாசல தான் இருக்காரு பாரு என்றாள். வாங்கி படித்த அப்பா நல்லா இருக்கு என ஒற்றை வரியில் பதில் சொன்னார். திருமணம் செய்து உள்ளூரில் இருக்கும் மகள் தன் கணவனுக்கு ப்ரொமோஷன் வந்ததை அம்மாவிடம் சொல்லி சந்தோஷப்பட்டாள். மகள் வந்திருப்பதை குரல் கேட்டு தெரிந்து அறையிலிருந்து வெளியே வந்தவரிடம், என்னங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு ப்ரொமோஷன் வந்திருக்காம் என மகிழ்ச்சியோடு பத்மா சொல்ல, சிரித்தபடியே மகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். எந்த விஷயமானாலும் முதலில் மனைவி பத்மாதான், அவளிடம்தான் சொல்வார்கள். அப்பா என்று ஒருத்தர் அங்கிருப்பதையே சட்டை செய்யாததைப் போல் அவர்களின் நடவடிக்கைகள் இருக்கும். அம்மா, அக்கா வந்திருக்கா, நைட்டு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், எனக்கு ஸ்ட்ராபெரி வாங்குடா என்றாள் அக்கா. சரி, எனக்கு பிஸ்தா. அம்மா, உனக்கு என்ன வேணும் என்றான். எனக்கு வெண்ணிலாவும் அப்பாவுக்கு பட்டர்ஸ்காட்சும் வாங்கிக்கடா என்றாள் அம்மா. நான் இங்கே தானே உட்கார்ந்திருக்கேன். என்னை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவர்களுக்குள் முடிவு செய்கின்றனர். அம்மா மட்டும் போதும் அவர்களுக்கு, அப்பா என்ற ஒரு ஜீவன் தேவையில்லையோ என வருத்தப்பட்டார். ஓய்வு பெறும் வரை அவருக்கு எதுவும் தெரியவில்லை. அதன் பிறகுதான் இந்த வீட்டில் எல்லாமே அம்மாதான் என்பது போல் அவர்கள் நடந்து கொள்வதாகவே நினைத்து கொண்டார். இப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன வேலைகளை கூட நிதின் தான் கையில் எடுத்துக்கொள்கிறான். இந்த ஸ்விட்ச் போர்டில் கரண்ட் வரல, எலக்ட்ரீஷியனை வர சொல்லணும் என பத்மா கூறினாள். அப்பா வேண்டாம், நானே அழைச்சிட்டு வந்துறேன் என்பான் நிதின். என்னை எதுக்குமே லாய்க்கில்லாதவன் என நினைத்து விட்டார்களோ? மனைவி பிள்ளைகளே அந்நியர்களாக தெரிகின்றனரே. நான் சம்பாதித்து இந்த குடும்பத்தையும் இவர்களையும் உருவாக்கியவன். இன்று இவர்களுக்கு உபயோகம் இல்லாதவனாய், ஒதுக்கப்பட்டவனாய் தெரிகிறேன். வீட்டிலிருந்தால் மனம் கண்டதையும் யோசிக்கும் என நினைத்தபடியே செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினார். எங்கே கிளம்பிட்டீங்க என்றாள் பத்மா. கோவிலுக்குத்தான். இல்லை, நாளைக்கு போய்க்கோங்க, வீட்டில் இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வர்றதா ஃபோன் பண்ணாரு. ஓ, மாப்பிள்ளை வருவதை கூட என்னிடம் சொல்லாமல் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார். இவள் மூலம்தான் அந்த விஷயத்தையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என நினைத்து கொண்டார். என்னப்பா யோசனை? செருப்பை அவிழ்த்து போட்டுட்டு போய் டிவியில் செய்தி பாருங்க, உங்களுக்கு பொழுது போயிடும் என சிரித்தபடியே சொன்னான் நிதின். இவள் சொல்வதை நான் கேட்க வேண்டும். இதற்கு நிதினும் ஆமா போடுகிறான். யாருக்குமே என்னை சக மனுஷனாக கூட மதிக்க தெரியவில்லை. எனக்கென விருப்பங்கள் ஆசைகள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டதா? இந்த வீட்டில் எல்லாமுமாக திகழ்பவள் இவள்தானா என 40 ஆண்டு இல்லற வாழ்க்கையில் கடந்து வந்த அன்பான சுவடுகள் எல்லாம் மறைந்து ஆத்திரம் மட்டுமே முன்னால் நின்றது. சரி, கடைக்கு போய் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு வரீங்களா என்றாள் பத்மா. ஏம்மா, அப்பாவை பற்றி தெரிஞ்சும் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றியே அம்மா? கடையில் போய் நின்றுக்கிட்டு, பத்மா, பாதுஷா வாங்கட்டுமா மைசூர்பா வாங்கட்டுமான்னு உங்ககிட்ட தானே சாய்ஸ் கேட்பாரு. அதுக்கு நானே போய் அக்காவுக்கு பிடிச்ச பால்கோவாவை வாங்கிட்டு வந்துடுறேன் என நிதின் சொல்லி கொண்டு கிளம்ப, கணவனை பார்த்து சிரித்தபடியே உள்ளே சென்றாள் பத்மா. இவர்கள் என்னை அலட்சியப்படுத்துவது தெரிந்தும் நான் ஏன் இவர்களுக்கு பணிந்து போகிறேன்? இனி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு இது வேணும் வேண்டாம் என்பதை வாயை திறந்து சொல்ல வேண்டும். எனக்கென்று தனியான அபிப்பிராயங்கள் இருக்கிறது என்பதை இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் பத்மாவின் விஸ்வரூபத்துக்கு முன் நான் எல்லாம் ஒன்றுமில்லாதவனாக ஆகிவிடுவேன் என மனதினுள்ளே நினைத்து கொண்டார். ப்ரொமோஷன் வந்தாச்சு மாமா, டிரான்ஸ்ஃபர் வந்தாலும் வரும். அப்படியே வந்தாலும் 10 நாள் அத்தையைத்தான் புதூருக்கு அழைச்சிட்டு போகணும். எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி தருவாங்க என்றார் மாப்பிள்ளை.
எங்கள் அம்மாவை பற்றி என்ன நினச்சிங்க? பம்பரமாய் சுழல்வாங்க. சகலகலா நிபுணி தெரியுமா என்றான் நிதின். போதும் போதும், மாப்பிள்ளை எதிரில் என்னை புகழ்ந்துக்கிட்டு என்றாள் பத்மா. அப்பாவை பாருங்களேன், யாருமே தன்னை பாராட்ட மாட்டேங்கிறாருன்னு ஏக்கமாக பார்க்குறாரு என கிண்டலடித்தாள் மகள். ஏய், என்ன அப்பாவை கிண்டல் பண்ணுறியா? அப்பாவுக்கு உங்களை பற்றி எல்லாம் நல்லா தெரியும். அதனால தான் அமைதியாக பார்வையாளர் போல உட்கார்ந்திருக்காரு. கணவனுக்கு பரிந்து பேசினாள் பத்மா. சரி, எங்களை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? சொல்லேன் பார்ப்போம். உன் வாயால் தெரிஞ்சுக்கிறோம் என கிண்டல் தொனிக்க சொன்னான் நிதின். நீங்கள் யாரும் என்னையும் அப்பாவையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கறதில்ல. அம்மாவுக்குள் அப்பாவும் அடக்கம்னு நினைக்கிறீங்க. உங்கள் சந்தோஷங்களையும் பிரச்சனைகளையும் என்கிட்ட சொல்லும் பொழுது அவர்கிட்டையும் போய் சேர்ந்ததாக நினைக்கிறீங்க. சரிதானே என சிரித்தபடியே சொன்னாள் மனைவி பத்மா. கணவன் அருகில் மறுபடியும் வந்து இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்திட்டு இப்போ அமைதியாக ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் பம்பரமாய் சுழல்றேன்னு நீ சொன்ன இல்லையா? என்னை சுற்றி விடுறதே இந்த சாட்டை தான். என்னை பாராட்டினாலும் அது அவரை பாராட்டுற மாதிரி தானுங்கிறது அவருக்கு தெரியும். என்னங்க, நான் சொல்கிறது சரிதானே? நம்மளை பற்றி புரிஞ்சிருந்தும் இந்த பிள்ளைகளுக்கு எப்பவும் கிண்டல் பேச்சு தான் என்றாள் பத்மா. என் ரசனைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்தவளாய் அவளுள் நான் இருக்கிறேன் என அவள் பெருமைப்படுத்தப்படும் அவளெங்கே? அதை குற்ற உணர்ச்சியாய் இத்தனை ஆண்டுகள் தாம்பத்தியத்தில் அவளை சற்றும் புரிந்து கொள்ளாமல் வேறுபடுத்தி பார்க்கும் நானெங்கே என மனம் வெக்கப்பட தன் மனைவி பிள்ளைகளை புரிந்து கொண்டவராய் அழகாக சிரித்தார் சாமிநாதன். இந்த கதையில் வரும் மனைவி கதாபாத்திரத்தை ஆராய்ந்து பார்த்தால் கணவனின் அனைத்து வெறுப்புகள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருப்பாள். நம் குடும்பத்திலும் இப்படித்தான். மனைவி என்பவள் கணவனின் சரிபாதி ஆவாள். கணவனின் அனைத்து வெறுப்புகளையும் சுகதுக்கங்களையும் பகிர்ந்து கொண்டு உண்மையான தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவாள். ஓய்வு பெற்ற பின் கணவனின் அனைத்து வேலைகளையும் பார்ப்பவளும் மனைவிதான். ஆதலால் அவளை குறை கூறாமல் குடும்பத்தை தாங்கி பிடிப்பவளை நாம் அனுசரித்து நடக்கலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.